பப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னம்னா, திரு குமரேஷ் பாபு அவர்களை பார்க்க போறோம். அவரு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு கம்பெனியில கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கணும், ப்ரைசிங் எப்படி பண்ணணும், பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள். அதாவது இப்போ வரைக்கும் நீங்க பார்க்காத நிறைய தகவல்கள் இந்த இன்டர்வியூல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம அவரோட இன்ட்ரடக்ஷன் என்னங்கிறத பார்த்துருவோம். சார் வணக்கம். வணக்கம் ரஃபி. உங்களுடைய அறிமுகம் மக்களுக்கு சொல்லிடுங்க. வணக்கம் நேயர்களே, உங்களை இந்த காணொலியில் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் குமரேஷ் பாபு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கேஷ் ஃப்ளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். 30 வருடம் என்னுடைய அனுபவம் இருக்கு இந்த துறையில. இன்னைக்கு நம்ம உங்களோட என்ன பேச போறேன்னா, எப்படி ஒரு வணிகத்துல பிரைசிங் செட் பண்ணணும், எப்படி கேஷ் ஃப்ளோ கவனிக்கணும், பண சுழற்சியை எப்படி கவனிக்கணும், அது மட்டும் இல்லாம எப்படி உங்க கம்பெனிக்கு பட்ஜெட் போடணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 3 விஷயம் மட்டும் இல்லாம இதை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப அழகா அவருடைய அறிமுகத்தை நம்ம கிட்ட பகிர்ந்தாரு. இப்போ நம்ம முதல் கேள்வியா அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னம்னா, பிஸ்னஸ்ல நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே பிஸ்னஸ்ல. அதை எப்படி ஹேண்டில் பண்றது சார், உங்களுடைய விளக்கம். கரெக்ட். சார் என்ன சொன்னாருன்னா, பணத்தை பத்தி பேசினாருங்க. எல்லாருக்குமே தெரியும் பணம்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயன்றது தெரியும். ஆனா ஒரு 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 சூத்திரம் சொல்றேன், ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன். பணம் சுத்தும், தெரியும் இல்லைங்களா? பணத்தை சுத்த வைக்கணும், இதுதாங்க. இதை பத்தி முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றது தெரியும். ஆனா நான் சொல்ல போறது என்னன்னா, பணத்தை எப்படி வேகமா சுத்த வைக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஏன் பணம் சுத்தணும் தெரியுங்களா? ஏன்னா பணம்ன்றது எங்கேயுமே நிற்காது, அது ஒரு எனர்ஜி. அது எப்பயுமே ஒரு ஃப்ளோல தான் இருக்கும். அப்படி நீங்க ஃப்ளோவை கவனிச்சு நீங்க பணத்தை சுத்த வைக்க கத்துக்கலைன்னா பணம் லீக்கேஜ் ஆகி உங்க பிசினஸ் விட்டு வெளியே போயிடும், நீங்க கஷ்டத்துல வந்துருவீங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றேன்னா, பணம் சுத்துறதுன்ற மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படி பணத்தை சுத்த வைக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். சொல்லிடுங்க, அது எப்படி கண்டினியூ. பணம் ஒரு எனர்ஜின்னு சொல்லிட்டேன். பணம் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். ஸோ பணத்தை சுத்த வைக்கணும்னா முதல்ல நீங்க பணத்தை கவனிக்கணும். பணம் எப்படி என்கிட்ட உள்ள வருது, எப்படி என்கிட்ட இருந்து வெளியே போகுது அப்படின்றத நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். பணம் சுழற்சின்றது எப்படின்னா, இதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல ஒரு ஃபார்ம் என்னன்னா கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க பிசினஸ்ல போட்ட பணம் திருப்பி உங்க கைக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், இதை நீங்க முதல்ல உங்க பிசினஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் தெரியும் இது வேகமா சுத்த வைக்கலாமா, என்ன நடக்கும்ன்றத புரிய ஆரம்பிக்கும். அப்படின்னு மீனிங் என்ன, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, எப்படி வாங்குவீங்க? ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்கலாம், இமீடியட்டா வாங்கலாம், இல்லைன்னா கிரெடிட்ல வாங்கலாம், சப்ளைட்டர் இருந்து வாங்கலாம். வாங்கின பிறகு என்ன நடக்கும், கொஞ்ச நாள் உங்ககிட்ட ஸ்டாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நீங்க வியாபாரம் பண்ணுவீங்க, சேல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெட்டாஸ்ட்ட போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பணம் சுத்தி உங்ககிட்ட தான் வரும். ஒரு 10 லட்ச ரூபா நீங்க பணத்தை உள்ள போட்டீங்கன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி வர்றதுக்கு ஒரு 75 நாள் ஆகுதுன்னு வச்சுங்க. இது தாங்க சைக்கிள். அப்போ பணம் சுத்தி வர்றதுக்கு 75 days ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வருஷத்தை எத்தனை தடவை சுத்தம்? 365 டிவைடட் பை 75 போட்டோம்னா 5 தடவை சுத்தம்னு அர்த்தம். இப்போ 5 தடவை சுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க 10 லட்ச ரூபா உள்ள இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்க டேர்ன் ஓவர் 50 லட்சத்துல இருந்து 60 லட்சம் தான் போகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வேற விதமா பார்த்தோம்னா, நான் 7 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணணும், என் பிசினஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்ச முதலீடு 10 லட்சம் வேணும் அப்படின்ற தெளிவு உங்கள்கிட்ட இருந்தா தான் பிசினஸ் இப்ப இருக்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால கொண்டு போக முடியும். பணத்தோட அருமை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப நான் சொன்ன அந்த 75 days குறைக்கணும், எப்படி குறைக்கணும்ன்றத நம்ம கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். ஏன் அந்த அளவுக்கு இது முக்கியமா? எஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிஎஸ்சி இல்லைன்னா என்எஸ்சி சைட்டில் போய் பாருங்க. பப்ளிக் லிஸ்டட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கூகுள் பண்ணி பாருங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்னன்னு பாருங்க. எல்லா பெரிய கம்பெனியும் என்னுடைய சைக்கிள் என்ன, பிசினஸ் சைக்கிள் எப்படி இருக்கு, என்ன பண சுழற்சியோட சைக்கிள் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலா கூகுள்ல போட்டிருப்பாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு டிமார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, டிமார்ட்டோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பாத்தீங்கன்னா அதுல பிரிச்சு போட்டிருப்பாங்க. ஸ்டாக் எத்தனை நாள் இருக்கு, ஒரு மாசம் ஸ்டாக் எப்பயுமே வச்சிருப்பாங்க. எப்பயுமே அவங்க B2C விற்கிறாங்க. B2C மீனிங் என்ன, இமீடியட்டா பணம் உள்ள வந்துடும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 0 days இருக்கும். சப்ளையர் கொடுக்கறத பாத்தீங்கன்னா 8 days அவங்க முடிப்பாங்க. ஸோ இதை முதல்ல கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பணத்தை எந்த அளவுக்கு நம்ம வேகமா சுத்த வைக்கலாம்ன்றத முதல்ல புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் பிசினஸ்ல என் பணம் சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், இது பேர் தான் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்.
ரொம்ப அருமையான தகவல் நம்ம கிட்ட சொன்னாரு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஃபீக். நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன், பட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணம் என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அந்த கேள்விக்கு இவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரஃபீக்.